நாட்டை ஆண்ட விஜயவர்மன் அரசாண்டுட்டு வராரு. அந்த ராஜா அரசவையில பாத்தீங்கன்னா நிறைய அறிஞர்கள் நல்ல ஞானம் நிறைஞ்ச அறிஞர்கள் அந்த என்ன சொல்ல அரசவையில நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ ராஜா ஒரு நாள் என்ன பண்றாரு, உலகத்திலேயே மிகவும் சிறந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்கிற முதல் அறிஞர் எந்திரிச்சு சொல்றாரு, உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, சோ உயிர் தான் ரொம்பவும் முக்கியமானது, ரொம்பவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது அறிஞர் எழுந்துச்சு சொல்றாரு, அறிவு தான் முக்கியம், அறிவு இல்லைன்னா உயிர் இல்லை அப்படின்னு. மூணாவது அறிஞர் எழுந்துச்சு சொல்றாரு, அன்பு ரொம்ப முக்கியம், அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நாலாவது ஒரு அறிஞர் எழுந்துச்சு சொல்றாரு, பொறுமை ரொம்பவே அவசியம், பொறுமை இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு. அஞ்சாவது ஒருத்தர் எழுந்துச்சு சொல்றாரு, பணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி 5 பேர் 5 காரியங்களை சொல்லும் பொழுது ஆறாவதா ஒரு அறிஞர் எழுந்து சொல்றாரு, காலம் தான் ரொம்பவே சிறந்தது, காலத்தை நம்ம வீணடிச்சிட்டோம்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ சொல்லும் போது அரசர் அந்த பதில்ல ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு, அதுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு, ரொம்ப சமாதானம் அடைஞ்சிட்டாரு. அப்ப அந்த அறிஞருக்கு அவரு பாராட்டுகளும் பரிசும் கொடுத்து அவரை அந்த அரசவைக்கு அமைச்சராகவும் நியமிச்சிட்டாரு. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளாம காலத்தை நம்ம வீணடிச்சோம்னா போன காலத்தை திருப்பி நம்ம கொண்டு வர முடியாது. அதனால நேரத்தை பயனுள்ளதா செலவழிக்கணும்.